த 50 ஷோ வந்து தீவிரமாக போயிட்டே இருக்குது. ஸோ எவிக்ஷன் வந்து இப்போ சீக்கிரமாக வச்சு இந்த ஷோ எப்படா முடிக்கலான்ற மாதிரி மேக்கர்ஸே பிளான் பண்ணி அந்த ரீதியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு டீமை சார்ந்த 2 முக்கியமான பிளேயர்ஸ் வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா அந்த டீமுக்கு அமைஞ்சிருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்ருதிகா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ருதிகாவுக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஸோ இப்போ தற்காலிகமாக வெளியேறின மாதிரி தகவல் வந்திருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம நேற்று எபிசோடில் என்ன பார்த்துருந்தோம், அங்கே பிரின்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டாங்க, குறும்படம் போட்டு வன்ஷத் வெளியே என்னென்னலாம் பேசியிருக்காருன்ற மாதிரி ஒரு பெரிய விவாதமாக ஆச்சு. அதுக்கப்புறம் பிரின்ஸும் வன்ஷஜும் தனியாக உட்காந்து பேசி அந்த ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணியிருக்காங்க. வன்ஷத் நான் ஏன் பேசினன்றதுக்கும் பிரின்ஸ் அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் விளக்கமும் கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இதில் ஓவராலாக ஆடியன்ஸு, ஸோ மணிப்பாட், ஆடியன்ஸோட மணிப்பாட்டில் வந்து 21,70,000 ரூபாய் வந்து இருக்குது. ஓகே, எப்படி 70,000 ரூபாய் இருக்கு. இப்போ ஒரு டாஸ்க் வைக்க போறாங்க. 4 டீமா இருக்கணும். அந்த 4 டீமுக்கு 4 கேப்டனா பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல லவ்கேஸ் ஒரு டீமோட கேப்டன், நட்டாலியா ஒரு டீமோட கேப்டன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைமத் ஒரு டீமோட கேப்டன், அமித் ஒரு டீமோட கேப்டன். இதுல எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அதுல லவ்கேஷன் நட்டாலியா ஒரு அலைன்ஸோட டீம், இன்னொரு பக்கம் சைமத்தும் அமித்தும் ஒரு அலைன்ஸோட கேப்டன், 2 பேருமே இப்படி டீமா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஓகே, இதுல ஒரு டீம்ல மேக்சிமம் 7 பேர் தான் இருக்கணும். 7 பேர் தான் இருக்கணும். அதனால என்ன ஆச்சுன்னா டைரக்டா 3 பேர் வந்து டைரக்டா வெளியே போற நிலைமை ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ரிதிமா, 2 பேர், ரிதிமாக்கு டீம்ல இடம் இல்லை, அவங்க அன்சேஃப் ஜோன் போயாச்சு. அடுத்து டீனோவுக்கும் இடம் இல்லை. ஸோ 7 பேர் தான்ன்றதால ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதால அவரும் அன்சேஃப் ஜோன். ஸோ அந்த அலைன்ஸ் எந்த அலைன்ஸோ அதில் அவங்க 2 பேரை நீக்கி வச்சுட்டாங்க. இந்த 2 பேரை வெளியே நிற்கிறாங்களா. இதில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு கேம் என்னன்னா ரோலிங். நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, ட்ரம் தண்ணி பிடிக்கிற ட்ரம்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் இதெல்லாம் பிடிச்சிட்டு வர ட்ரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த ட்ரம்மு தான். அந்த ட்ரம்மில் ரோல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து, ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கும், ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நீங்கள் ரோல் பண்ணி ஒரு எண்டு பொசிஷனுக்கு போவீங்க. அந்த இடத்துல கலர் ஓலினா நிறைய கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கலர் பவுடருக்குள்ள உங்களோட ஃபோட்டோஸை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஃபோட்டோஸை தேடி கண்டுபிடிச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் போகிறேங்க, நான் ரோலிங்லேயே உருண்டு போயிட்டு என் ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிச்சி திரும்ப எப்படி போனணும் அதே உருண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. வின் பண்ணால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உங்கள் கூட காம்படிட் பண்ணியிருப்பாங்கல்ல மற்ற 3 டீம், அந்த 3 டீம்ல இருந்து யாராவது அந்த உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு நபரை தூக்கி டேஞ்சர் ஜோனில் போட்டுடலாம், அன்சேஃப் ஜோனில் போட்டுடலாம். இதுதான் டாஸ்க். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறாங்க. அமித் பயங்கரமாக பண்ணுறாரு. அமித் போய் டைரக்டாக பண்ணி அந்த ஜெயிச்சிடாரு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிடாரு. ஜெயிச்ச உடனே அமித் வந்து என்ன பண்ணுறாரு, யாரை அன்சேவ் பண்ணுறாருன்னா கட்டாரியா. ஸோ நிக்கி அண்ட் அர்பாஸ் டீமில் இருக்கிற கட்டாரியாவை டேஞ்சர் ஜோனில் போடுவோம், ஸ்ட்ராங் பிளேயர் அவர், ஸோ அதனால் அவர் போடுவோன்ற மாதிரி ஃபஸ்ட்டு அமித் வந்து முடிச்சு விட்டாப்பல, யார் ஆப்போசிட் டீமில். ஓகே, அடுத்து செகண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டில் என்னென்னா, ஸோ ஒவ்வொரு டீம்லையும் புது நபர் போனவங்களே திரும்ப போகக்கூடாது. ஸோ அடுத்து 7 பேர் இருக்காங்களே, ஒருத்தர் போயாச்சு, அடுத்த ஒரு நபர், அடுத்த 4 பேர் போகிறாங்க. அடுத்த 4 பேரில் ஆருஷிக்கும் ஊர்வசிக்கும் செம காம்படிஷன். அதில் ஊர்வசிக்கு போனவொன்னா அவங்களுக்கு லக்கு போனவொன்னா ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சி அந்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக ஊர்வசியோட ஏஜுக்கும் அதில் ரொட்டேட் பண்ணுறதும் பெரும் கஷ்டம். அதையும் அவங்க அழகாக பண்ணி முடிச்சதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ ஊர்வசி வந்துட்டாங்களா, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணவொன்னே நேராக ஊர்வசியோட டைரக்ட் அட்டாக் ஆருஷி. நான் ஆருஷி அன்சேவ் பண்ணுறேன், அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நான் என்னைக்கா இருந்தாலும் ஆருஷியை விட நான் பெட்ரு அப்படின்ற மாதிரி ஊர்வசி உட்காந்து பேசிக்கிட்டு ஊர்வசி ஆருஷியை முடிச்சு விட்டாங்க. ஆனால் எனக்கு ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஆருஷியா ஊர்வசியான் போது ஆருஷியே ஃபார் பெட்டர். ஊர்வசிலாம் நாள் வெளியே போக வேண்டிய ஆள், 2வது வாய்ப்பு கொடுத்து திரும்ப வந்திருக்கிறாங்க. என்னத்த சொல்கிறது. ஆனால் அவங்க ஏஜுக்கு அந்த டாஸ்க் பண்ணதுக்கு பாராட்டலாம். பட் ஆருஷியை விட பெட்டரான்னு கேட்டிங்கன்னா நாட் குட் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. ஓகே, இது அடுத்து 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. 3வது ரவுண்டில் சீட்டிங் நடந்துருச்சு. யாருன்னா அர்பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, டீமில் அர்பாஸ் டீமில் இருந்து 5 years வராரு. வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோலிங் நம்ம பண்ணணும், மற்றவன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அந்த டனலுக்குள்ளே. அர்பாஸ் என்ன பண்ணிட்டாரு, ஸோ கட்டாரியா 5 years வந்து அந்த டனலுக்குள்ளே போனவொன்னே எட்டி ஒரு மிதிக்கிறார். புஷ் கொடுத்தவொடனே என்ன பண்ணும், நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு புஷ் வந்தவொடனே ஃபோர்ஸ் அதிகமாகிட்டு நம்ம மூவ்மெண்ட் அதிகமாயிரும்.
அதனால மூவ்மெண்ட் அதிகமாயிருச்சு. நடுவில் போய் ஃப்ரின்ஸ் வந்து அந்த டனலில் ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏமாத்துறாங்கன்ற மாதிரி சொன்ன உடனே லயன் வந்து என்ன சொல்லிட்டாரு, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். எப்படி லயன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் இந்த டீமை, அர்பாஸ் டீமை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு ஒரு பயங்கரமான காம்படிஷன் போகுது. அதான் போய் ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ எடுத்துட்டாரு. காக்கா லேட்டாக தான் போட்டோ எடுக்கிறாரு. பட் அந்த ரொட்டேஷன்ல அதானுக்கும் காக்காக்கும் ஒரு கேம் நடந்துச்சு பாருங்க. காக்கா பின்னிட்டாப்ல. காக்கா அந்த ரவுண்டு ஜெயிக்கிறார். எப்படி காக்கா அந்த ரவுண்டு ஜெயிச்சு டைரக்டா அதானை தூக்கி நாமினேஷன்ல போடுறாரு. ஸோ ஒரு பக்கம் கட்டேரியா, ரெண்டாவது அதான், 2 ஸ்ட்ராங் பிளேயரை தூக்கி போட்டு விடுவோன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க 2 பேரை. அடுத்த ரவுண்ட்ல வன்ஷித், நேகல், ரிதிமா, சப்னா, திவ்யா. இதுல என்னன்னா இந்த அன்சேஃப் பிளேயரா இருக்காங்கல்ல ரிதிமா மற்றும் யாராவது டீனோ, இவங்க 2 பேரும் அந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க 2 பேர் சூஸ் பண்ணி எந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுமோ பண்ணலாம். இதுல என்ன பண்ணாங்க, ரிதிமாவோட மேஜர் டார்கெட்டே வன்ஷத்தை நாமினேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த டாஸ்க்ல வன்ஷத்தை ஜெயிக்க முடியல ரிதிமாவால. வன்ஷத் அப்படியே சர்ருன்னு போறன்ற மாதிரி அந்த டாஸ்கை முடிச்சு நேகலை நாமினேஷன்ல போட்டு விட்டாப்ல. பர்சனல் ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த இடத்துல. அடுத்து அர்ச்சனா, கிருஷ்ணா, அர்பாஸ் அண்ட் விக்ராந்த். இதுல அர்பாஸ் வந்து சீட்டிங் பண்ணியிருந்தார். என்ன பண்ணிட்டாருன்னா, அர்பாஸ் போயிட்டு அவர் போட்டோவை எடுக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ணா போய் தேடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவோட போட்டோவை கையில மறைச்சு வச்சுக்கிட்டு தேடுறாங்க. கிருஷ்ணா தேடணுமே அந்த இடத்துல போட்டோ இல்லை, ஏன்னா அர்பாஸ் கையில இருக்கு. அது வந்து அந்த இடத்துல சீட்டிங் ஆயிடுச்சு. ஸோ அர்பாஸ் போனாவே இந்த கேம்ல போலித்தனம், ஏமாத்துத்தனம், ஃப்ராடுத்தனம் இது எல்லாத்தையும் பண்றது ஒரே வேலையா அர்பாஸ் வச்சிருந்தார். அந்த ரவுண்டுமே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அர்ச்சனா அதில் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்க. இருந்தாலும் அதை டிஸ்குவாலிஃபைனும் போது அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆயிட்டு என்ன லைன் மாஸ்டர் என்னன்ற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப அர்ச்சனா, கிருஷ்ணா மற்றும் விக்ராந்த் கேம் போது அதுலயும் அர்ச்சனா ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சுட்டு அர்ச்சனா என்ன பண்றாங்க, விக்ராந்தை டைரக்டா நாமினேஷனுக்கு தள்ளிடுறாங்க. எப்படி விக்ராந்தை டைரக்டா நாமினேஷன் தள்ளி முடிச்சு விட்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல யுவிகா, நிக்கி, ஷைனி, சாமி அண்ட் டீனோ போறாங்க. டீனோ அன்சேஃப் பிளேயரா இருந்த டீனோ நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்ற மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டீனோ அந்த ரவுண்டு ஜெயிச்சு நிக்கியை நாமினேட் பண்றாரு. ஸோ அந்த அலைன்ஸ்ல இருக்கிற மேஜர் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாமே நாமினேஷனுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஃபைனல் ரவுண்டு தான் ஹைலைட்டே. ரஜத், பிரின்ஸை, லக்ஷய் அண்ட் சிவி இந்த 4 பேர் போறாங்க. அதுல பிரின்ஸா லக்ஷயா அப்படின்ற மாதிரி ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருந்தது. அதுல பிரின்ஸ் ஜெயிச்சு ரஜத்தை டைரக்டா நாமினேஷன்ல போட்டு முடிச்சிட்டார். இதனால 9 பேர் டேஞ்சர் ஜோன்ல வராங்க. யார் கட்டாரியா, ஆருஷி, ஆதான், நேகல், விக்ராந்த், நிக்கி, ரஜத், டீனோ அண்ட் ரிதிமா. இந்த 9 பேர் அன்சேஃப் ஜோனுக்கு போயிடுறாங்களா. அன்சேஃப் ஜோன் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மியூசிக்கல் பார்ட்டி மாதிரி ஒரு சிங்கர் வராரு. அங்க மியூசிக்கல் பார்ட்டி, ஏகப்பட்ட ஃப்ளர்ட்டிங்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, இது நடந்து முடிஞ்ச உடனே மாலுக்கு அதான் பேலஸ்க்கு போறாங்க. பேலஸ்க்கு போன உடனே அந்த ஓட்டிங் டிஸ்கஷன் நடக்குது. யாரை காப்பாற்றலாம், யாரு காப்பு வைக்கலான்ற மாதிரி தீவிரமான டிஸ்கஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரஜத் ஒரு அட்வான்டேஜ் ஜெயிச்சார்ல, பிரின்ஸ் கூட ஒரு பால் எடுத்திருந்தார் இல்லையா. லைன் மாஸ்டர் வந்து கேட்கிறாரு, ஓட்டிங் செரிமனி நடந்துட்டு இருக்க டைம்லயே லைன் மாஸ்டர் கேட்கிறாரு, ரஜத் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தி மற்றவங்களை சேவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் எனக்கே பயன்படுத்தி நான் சேவ் ஆகிக்கிறேன்ற மாதிரி ரஜத் தன்னுடைய அட்வான்டேஜை பயன்படுத்தி அவர் சேவ் ஆயிட்டார். ஸோ நம்ம எஸ்கேப் ஆயிடலான்ற மாதிரி நம்மளை காப்பாத்தி போன்ற மாதிரி அவர் காப்பாத்தி சேவ் ஆயிட்டார். ஓகே, அது கூடயே என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டிங் அடிப்படையில் ஆருஷி, டீனோ அண்ட் நேகல் சேவ் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேர் சேவ் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிறாங்க இல்லையா 5 பேர், அந்த 5 பேருக்குமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். எப்படி இந்த 3 பேருக்கு மெஜாரிட்டி, ரஜத்தும் அவருடைய பவரை யூஸ் பண்ணிட்டாரு. மிச்சம் இருக்கிற 5 பேருமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்னும் போது நிக்கி ரொம்ப அப்செட் ஆயாச்சு. என்னது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸா, எனக்கு ஓட்டு பண்ணலையா என் டீம்ல அப்படின்ற மாதிரி நிக்கி ரொம்ப அப்செட் ஆயிட்டு சில விஷயங்கள் அங்கே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஓட்டிங் ப்ராசஸ் திரும்ப நடக்குது. லைன் மாஸ்டர் வந்து மை மகால், அதான் என்னுடைய பேலஸ்ல என்னுடைய ரூல்ஸு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி திரும்ப அந்த ஓட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாப்பல. திரும்ப அந்த ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் விக்ராந்த் சேவ் பண்றாங்க. ஏன்னா திரும்ப ஓட்டிங் போனா ஆப்வியஸ்லி அட்வான்டேஜ் வந்து பிரின்ஸ் அண்ட் டீமுக்கு தான். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா லவ்கேஷ், நிக்கி, ரிதிமா அண்ட் அதான். ஓகேவா, இதுல அந்த நிக்கி டீம்ல 3 பேர் இங்க இருக்காங்க, மிச்சம் எல்லாரும் ஓட்டு பண்ணும். ஆனா பிரின்ஸ் டீம்ல விக்ராந்த் அண்ட் ரிதிமா இருக்காங்களே, இந்த 2 பேருக்கு மெஜாரிட்டி, அவங்க என்ன பண்ணாலும் இவங்க 2 பேருக்கு மெஜாரிட்டி ஓட்டு போட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ விக்ராந்த் ஃபர்ஸ்ட் சேவ்டு, ரிதிமா செகண்ட் சேவ்டு. மிச்சம் 3 பேர் யாரு, லவ்கேஷ், நிக்கி அண்ட் அதான். இந்த 3 பேர்ல இருந்து 2 பேர் எவிக்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஃபைனலா லவ்கேஷை சேவ் பண்ணி நிக்கி அண்ட் அதான் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ல இருக்கிறதால 2 பேரும் எவிக்ட் அப்படின்னு சொன்ன உடனே நிக்கி ரொம்ப எமோஷனல் ஆயாச்சு, அதான் எமோஷனல் ஆயாச்சு. இது 2 பேரையும் பார்த்த உடனே அர்பாஸ் ஒரு பக்கம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி கதறி அழுகுறாரு.
ஸோ அதில் குறிப்பாக நிக்கியோட ஆவேசம் அந்த குரூப் மெம்பர்ஸ் மேலே இருக்கு. சொந்த குரூப்பே என்னை காப்பாற்றலேன்ற மாதிரி வருத்தத்தோட நிக்கி அந்த கேமை விட்டு வெளியேறாங்க. இப்படி நிக்கி அந்த கேமை விட்டு வெளியேறினோடனே ஒரு பக்கம் அர்பாஸோட அழுகை, அங்கே போயிட்டு திவ்யா வந்து அர்பாஸ் ஆறுதல் படித்துட்டு, இன்னொரு பக்கம் வந்து நட்டாலியாக்கு நீ இதுக்கப்புறம் பேசாத என்கிட்ட, ஐ டோன்ட் லைக் யூ, நீ இது மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி அங்கே நட்டாலியாவை வேற கத்துறாங்க திவ்யா. இது ஒரு பக்கம் நடக்குது. இது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து இந்த மணிப்பாட்டோட ஒரு டாஸ்க் நடக்குது. என்ன டாஸ்க்னா, இது நிறைய கேம்ஸ் வந்து வீட்டில் விளையாடி இருப்பீங்க, இல்லை ஒரு சில ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸோ ஒரு சில கேம்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும், அங்கே போனீங்கன்னா விளையாடி இருப்பீங்க. அதான் பசில் பிளாக் அடுக்கிற மாதிரி இருக்குமே மக்களே. இவ லைட்டு பசில் அடுக்கி வச்சிருப்பாங்க, நடுவில் ஒவ்வொன்றா எடுக்கணும், அது யார் எடுக்கும்போது விழுதோ அவங்க அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே டாஸ்க் தான் வச்சிருந்தாங்க. பட் என்ன, அந்த பசில் அந்த பாக்ஸில் நம்பர்ஸ் இருக்கும், அமௌண்ட் இருக்கும். 0லேருந்து ஒரு 50,000 இல்லை 1 lakh வரையும் அமௌண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேம் வந்து எப்படின்னா, அதில் 2 பேரை செலக்ட் பண்ணாங்க ஃபாக்ஸ், ஒன்று திவ்யா, இன்னொன்று லவ்கேஷ். அடுத்து அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லவ்கேஷ் போய் 1000 எடுக்கிறாரா, வந்துடும். ரெண்டாவது திவ்யா போய் எவ்வளோ எடுக்கிறாங்களோ வந்துடும். அதுக்கு எதிராக போய் ஃபாக்ஸ் ஒரு 50,000 எடுத்துறாங்கன்னா, ஃபாக்ஸ் அந்த 50,000 எடுத்துறாங்கன்னா அது மைனஸ் ஆகும் அந்த மணிப்பாட்டில் இருந்து. இப்படி கேம் நடக்குது. அந்த கேம் நடக்கும்போது காசு எடுக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த பிளாக் நம்ம எடுக்கும்போது உழாம இருக்கிறது இன்னொரு முக்கியம். ஸோ 3 ரவுண்டா போகுது. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து 3 பேருமே கரெக்டாக பண்ணிடுறாங்க, 2வது ரவுண்டுமே கரெக்டாக பண்ணிடுறாங்க. அந்த லாஸ்ட் ரவுண்ட்ல ஒரு பக்கம் ஃபாக்ஸ் 50,000 எடுத்துட்டு பயங்கரமா கலக்கிட்டாங்க. பட் அடுத்த ரவுண்ட்லயே ஃபாக்ஸ் வந்து அதை எடுக்கும்போது உழுந்து அந்த கேமை வந்து திவ்யா மற்றும் கட்டாரியா வின் பண்ணி பயங்கர ஒரு ஜாலியான மோடுக்கு போயாச்சு. ஓகே, அடுத்து ஸ்ருதிகா. ஆனா ஸ்ருதிகாவை காணுமே, 2 எபிசோட ஸ்ருதிகா காணுமே, எங்க போனாங்கன்னு பார்த்தா மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸ்ருதிகாக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்குது, அதனால ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக ஸ்ருதிகா இந்த ஷோல இருந்து டெம்பரவரியா எக்ஸிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரவரி எக்ஸிட் ஆயிருக்க ஸ்ருதிகா எப்போ வேணாலும் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்றதான் தகவல். ஸோ ஷோவே முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இந்த எபிசோடில் நமக்கு சொன்ன தகவலை உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்த்துட்றேன். அடுத்து நாளைக்கு ரஜத், பிரின்ஸ் அண்ட் அர்ச்சனா, சார் நாளைக்கு இல்லை இன்னைக்கு, நமக்கு வீடியோ நாளைக்கு தான் வரும், ஒரு நாள் டிலேல வீடியோ வரும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுங்க. ஸோ இதுதான் இந்த 2 நாளாக நடந்த சம்பவங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.